சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. சவுக்கு சங்கர் அரெஸ்ட் மற்றும் குண்டாஸ். இதைத் தொடர்ந்து இன்னைக்கு சவுக்கு சங்கருடைய அம்மாவான கமலா அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். என்ன நடந்துச்சு அந்த வழக்கில், என்ன பேசப்பட்டுச்சு, அண்ட் இதுக்கான நீதிபதிகள் யார், அண்ட் இதில் இன்னொரு கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா, இது தொடுக்கப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றம் தான். நீதிபதியோட பேரை வச்சு நிறைய பேர் மதுரைன்னு போட்டுட்ருக்கிறாங்க. இதுக்கான உண்மைத்தன்மை என்ன, எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே சவுக்கு சங்கருக்கு ஒரு பெரிய செக் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன செக்கு, அது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களே. இன்று 23/5/2024 சவுக்கு சங்கர் அரெஸ்ட் தொடர்ந்து அவர் மீது போடப்பட்ட குண்டாஸ் விச் இஸ் ஆன் May 12, 2024. இரண்டையும் எதிர்த்து அவருடைய தாயாரான கமலா அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க மக்களே சென்னை உயர்நீதிமன்றத்தில். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தொடுக்கப்பட்ட வழக்குன்றது ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன், HCB ஆட்கொணர்வு மனு. இதனை விசாரித்தவர்கள் ஜஸ்டிஸ் திரு GR சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் பாலாஜி அவர்கள். இப்போ என்னென்னா நிறைய பேருக்கு என்ன குழப்பம் இருக்குதுன்னா, திரு GR சுவாமிநாதன் அவர்கள் மதுரையில் தானே இருப்பார், சென்னை எப்படி போட்டிருக்காங்கன்ற குழப்பம் இருக்குது. நிறைய பேர் மதுரைன்னு போட்டுட்ருக்கிறாங்க. பட் மதுரை கிடையாது. ஜென்ரலாகவே ஒரு சில வருடங்கள், 1 வருஷமோ 2 வருஷமோ, இந்த 2 years ஒன்ஸோ 1 year ஒன்ஸோ மே மாதம் ஷஃப்லிங் ஆஃப் தி ஜட்ஜஸ் நடக்கும் மக்களே. அதன் அடிப்படையில் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கின்ற தெளிவாக தெரியுது. ஸோ அவர் இப்போ தான் நம்ம அவருடைய முதல் வழக்கு பார்க்குறோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஃப்டர் எ லாங் கேப். ஸோ இதனால் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது நிறைய பேருக்கு. GR சுவாமிநாதன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கிறார். இன்று வழக்கு வந்ததும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான்றப்பட நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டியது இருக்குது இந்த இடத்துல. ரைட், சரி. இப்போ என்ன ப்ளீ போடப்பட்டிருந்த, என்ன ப்ரேயர் வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, May 12 அன்னைக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தில் தன்னை உள்ளே போட்டிருந்த திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த குண்டாஸ் அப்படிங்கிறதை நீக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க அவங்க அம்மா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே இன்னும் வழக்கு போட்டே இருக்காங்க. தொடர்ந்து வழக்கு போகிறதுனால மன உளைச்சல் ஏற்படுதுன்றது அடுத்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு ப்ளீ வச்சுருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் CM பற்றியும் தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல் பற்றி தான் எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு, இதுக்காக கரு வச்சு அவரை பழி வாங்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நான்காவது, கோவை சிறையில் அவர் தாக்கப்பட்டார், இதை எதிர்த்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தரணும்னு சொல்லி ஒரு ப்ளீ போட்டிருக்காங்க. இந்த 4 ப்ளீயும் விசாரிப்பதற்கு முன்பு என்ன பேசப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் குண்டாஸுக்கான என்ன புக் கொடுக்கப்பட்டதோ அந்த புக்கோடைய அசல் காப்பியை கேட்டிருக்கார் நீதியரசர்கள். ஸோ மார்னிங் இன்றைக்கி வழக்கு மதியம் 2:30 மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. அட்ஜர்ன் கொடுத்துருந்தாங்க, பாஸ் ஓவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ பாஸ் ஓவருக்கு முன்னாடியே அந்த குண்டாஸுடைய ஒரிஜினல் அசல் புக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது கோர்ட்டில். ஸோ அதனை 2:30 மணிக்கு திரும்பி வழக்கு வருது. வழக்கு வந்தப்போ அந்த குண்டாஸ் புக்கை பார்த்துட்டு, இந்த குண்டாஸ் புக்கை நைட்டு இன்றைக்கி படிச்சிடுறேன், நாளைக்கு மறுபடியும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து சொல்லப்பட்டிருக்க மக்களே. அடுத்தவங்க அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி இது முழுக்க பொய் வழக்கு, என்னால் இது CM பற்றியும் ப்ளஸ் ஊழல்வாதிகளை பற்றியும் எதிர்த்து பேசினாலும் வழக்கு போடப்பட்டிருக்குன்னு சொன்னப்போ அவங்க ஜட்ஜஸ் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும்ங்க, CM பற்றி ஒருமையில் மரியாதை இல்லாமல் அவர் பேசுகிறாரு, இதனை நாங்கள் ஏற்றுக்க முடியாமல் பேசியிருக்கிறாங்க நீதியரசர்கள். ஒன்று. ரெண்டாவது, சரி இப்போது வழக்கு தப்புன்னு சொல்கிறீங்க, வெளியே விட்டுட்டா எதிர்காலத்தை அவர் எப்படி இருக்க போகிறாரு, என்னவெல்லாம் செய்ய மாட்டார் அப்படிங்கிற உத்தரவாதங்கள் முதல்ல தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மக்களே. ஸோ அதன் அடிப்படையில் சவுக்கு சங்கர் கிட்ட எதிர்காலத்தில் அவர் யூடியூபராக என்னென்ன பண்ணுவார், பண்ண மாட்டார், என்னென்ன விஷயங்கள் அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதை ஒரு பிரமாண பத்திரமாக கேட்டிருக்கிறாங்க நீதியரசர்கள். இந்த பிரமாண பத்திரத்தை நாளைக்கு விசாரணையிலே கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கிரிமினல் பிபிக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரமாண பத்திரத்தை சிறைத்துறைக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை உடனடியாக எழுத வச்சு வாங்கிட்டு நாளைக்கு நீதிமன்றத்தில் இதை சமர்ப்பிக்க வேண்டி கேட்டிருக்கிறாங்க நீதியரசர்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் மக்களே. அடுத்து அவங்க அம்மா கேட்குறாங்க NHRC பற்றி கேட்டப்போ,
அதையும் நாளைக்கு விசாரிப்பதாக சொல்லியிருக்கிறார் நீதியரசர்கள். ஸோ நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது மக்களே. எனக்கு தெரிஞ்சு நைட்டுக்குள்ளே குண்டாஸ் புக்கை ஃபுல்லாக படிச்சுவார் நீதிபதிகள். படித்ததற்கு பிறகு இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட போகின்றதுன்றதை தாண்டி சவுக்கு சங்கர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்மோர் கோர்ட்டில் அவர் அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்கிறார். அந்த அண்டர்டேக்கிங்கை பொறுத்தளவுக்கு இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன், யார் மனசையும் புண்படுத்தும்படி நான் பேச மாட்டேன்னு சொல்லி அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் கேட்குறது பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டா எதிர்காலத்தை என்னென்ன பண்ண மாட்டாருன்னு கேட்டிருக்கார். ஸோ இந்த வார்த்தைகளில் வித்தியாசம் இருக்கிறது. இனிமே நான் யார் மனசையும் புண்படும்படி பேச மாட்டேன்றது வேற, வெளியே வந்தால் என்னென்ன செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற அண்டர்டேக்கிங் கேட்குறாங்க. இப்போ என்னென்ன பண்ண மாட்டார் அப்படிங்கிற சவுக்கு சங்கர் டிஸ்டர்ப் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே அதிகமாக இருக்கிறது மக்கள் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்கணும். நேற்று சவுக்கு சங்கர் அவர்களே தேனியில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் போடப்பட்ட ஒரு பெட்டிஷன் டுடேஸ் கஸ்டடி கேட்டிருந்தாங்க பை தேனி போலீஸ் அந்த கஞ்சா கேஸ் வழக்கில். ஸோ அதில் 2 நாள் கஸ்டடி முடிஞ்சு அவர் போகிறப்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அவருக்கு கஞ்சா பழக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ நம்ம வெளியே விசாரிக்கும் போது பரவாயில்ல விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு அந்த கஞ்சா பழக்கம் தொத்திக்கிச்சு. ஏன்னால் அந்த பழக்கம் வந்ததின் காரணமாகத்தான் போன முறை வரைக்கும் அது இல்லாமல் இருந்தது. எப்போன்னா கண்டெம்ட் போன வரைக்கும் இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு அதை பழகிட்டு இருக்காரு. இப்படி பழகினதின் காரணமாகத்தான் அவங்க அம்மா கூட பையன் கூட இல்லாமல் அவங்க பெங்களூருக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவலும் வெளியே சொல்லப்படுது பரவலாக. இப்போ இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற நமக்கு தெரியல மக்கள். இது ஒரு புறம் அவருக்கு அந்த பழக்கம் தொத்திக்கிச்சுன்னு ஒரு தகவல் வெளியே பரவலாக பேசப்பட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்ட மக்களே. இன்னொரு புறம் பார்க்கணும், சவுக்கு சங்கருக்கு இப்பொழுது போடப்பட்டு கொண்டிருக்கின்ற வழக்கு அப்படிங்கிறது என்ன மாதிரி வழக்குன்றதை பார்க்கணும். அதாவது இவங்க அம்மா சொல்கிறாங்க சீஃப் மினிஸ்டர் பற்றியும் ஊழல்வாதிகளை பற்றி எதிர்த்து பேசுனால வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஆஸ்பெக்டே தப்புன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயம் மக்களே, சவுக்கு சங்கர் மாதிரியான அம்மாக்கள் என்ன மாதிரியான வரம் சவுக்கு சங்கருக்கு அப்படிங்கிறத லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வரமாக கிடைச்ச ஒரு அம்மாவை இப்படிலாம் ஒரு கஷ்டப்படுத்துகிறாரு அப்படிங்கிறது வருத்தமான ஒரு விஷயம்தான். லாஸ்ட்டாக நம்ம எப்படின்ற சொல்லலாம் மக்களே. பட் அதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் மீது இன்றைக்கு போடப்பட்டு கொண்டிருக்கிற வழக்கு எல்லாமே திஸ் இஸ் நாட் சவுக்கு சங்கர் வெர்சஸ் டிஎம்கே. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சவுக்கு சங்கர் வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னால் ஃபஸ்ட்டு யார் புகார் கொடுத்துருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தால் நிவேதா பெத்ராஜ் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னால் அந்த விஷயத்தில் நிவேதா பெத்ராஜ் அவர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு அழுதுலாம் வீடியோ போட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய், ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு இருக்குது, இது இன்னொரு பிரச்சனை வேறு நான் பார்க்கணுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த இடங்கள்லையுமே திமுக சார்ந்த நபர்களோ இல்லை திமுக சார்ந்து திமுகவை மையமாக வச்சு யாரை அவர் பண்ணாரோ அவங்க நபர்களோ யாருமே இங்கே புகார் கொடுக்கவே இல்லை. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி சவுக்கு சங்கர் வெர்சஸ் போலீஸ்ன்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தால் 2 விஷயம் மக்களே. ஒன்று, சவுக்கு சங்கர் ஃபாலோ பண்ண எக்ஸ்டார்ஷன் ஜேர்னலிசம். அதாவது ஜென்ரலாக ஒரு விஷயம் பார்ப்பாங்க. என்னால் இப்போது ஒரு பத்திரிக்கையாளர் இருப்பார், அவர் யாராவது தப்பு பண்ணுறவங்க ஊழல்வாதிகள் அவங்கள பற்றி எழுதுவார். எழுதுனவுடனே அவங்க சைடில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஊழல்வாதிகள் டக்குன்னு அவங்க பத்திரிக்கையாளர் கூட்டு பேசி கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, சப்போஸ் ஒரு பணம் கொடுக்கப்பட்டுருச்சுனால் அதற்கு பிறகு அந்த நபரை பற்றி எழுத மாட்டார். இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்படி சவுக்கு சங்கர் பண்ணலை. எப்படினால் யாருக்கிட்ட அவருக்கு வேலை நடக்கணுமோ அவரை பற்றி எழுதுறது, அவரை பற்றி எழுதி அந்த அதிகாரிகள் ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. அது என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க மக்களே, நேர்மையான ஆட்களை தொடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசு நிர்வாகத்துக்குள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே லஞ்சம் புறையோடிட்டு தான் இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த புறையோடிக்கிட்டு இருக்கக்கூடிய லஞ்சம் ரொம்ப அதிகமாக புழங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நேர்மையான ஆட்களும் இருக்கிறார்கள். ஃப்ரம் தி ஐஏஎஸ் டு லாஸ்ட் நம்ம பியூன் வரைக்கும் சொல்லலாம். அப்போ அந்த நேர்மையான ஆட்களை நம்ம தட்டிட்டோம் அப்படின்னால் அது ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அப்படி நேர்மையான ஆட்களை இவர் குறி வச்சு தாக்குனதுனாலையும் எதுக்குன்னு பார்த்தால் இவருக்கு வேலை நடக்கணும், இவருக்கு ஏதாவது சம்மந்தப்பட்டால் நடக்கணும், இல்லை இந்த நபரை தாக்கும் பட்சத்தில் இந்த நேர்மையான நபர் எந்த ஒரு பொசிஷனில் போஸ்ட்டில் இருக்காரோ அந்த நபரை தூக்கிட்டு வேற ஒரு கரப்டட் பர்சன் இவருக்கு தோதுவான பர்சன் அங்கே போட்டாங்கன்னா நம்ம ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி
பெனிஃபிட் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்டார்ஷன் ஜேர்னலிஸ்டில் ஈடுபட்டது தான் இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இவர் ஒரு அரசியல் ரீதியாக இப்போ உதாரணத்துக்கு எவ்வளோ பேர் வந்து திமுக ஆதரவாக வந்து பேசக்கூடியவங்க, அதிமுகட்ட வந்து ஆதரவாக பேசக்கூடியவங்க வந்து அதிமுக எதிர்த்து பேசுவாங்க, அதிமுக எதிராக இருக்கிறவங்க திமுக எதிர்த்து பேசுவாங்க, மாற்றி மாற்றி பேசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு அதிமுக கிட்ட பணம் வாங்கிட்டு அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு தன்னுடைய எல்லாத்தையுமே. அவருடைய ப்ராப்பர்ட்டி ரைஸ் ஆகுது, அவருடைய ஆஃபீஸ் வந்து போடப்படுகிறது, ஸ்டாஃப் போடுறாரு, இதெல்லாமே அதிமுகவுடைய அமௌண்ட்டில் அந்த கொடுக்கக்கூடிய பணத்தில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. இப்படி அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு எப்போ நான் அதிமுக சார்ந்த ஊடகம், நான் திமுக எதிர்க்க தான் போகிறேன், இதான் என்னுடைய கோர் அப்ஜெக்டிவ் சொல்லியிருந்தாருன்னா அது பிரச்சனை கிடையாது. ஏன்னால் அவருடைய அஜெண்டா டு அட்டாக் டிஎம்கே அப்படின்னு இருக்கிறப்போ, ஏன்னா அதிமுக ஃபேவர் பர்சன் அப்படிங்கிறப்போ அது ஒரு பிரச்சனையாக அங்கே பார்க்கப்பட்டிருக்காது. இதுவும் ஒரு கட்சி ஊடகம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டிருக்கும். ஆனால் நடுநிலை அப்படிங்கிற ஒரு பொய் சொல்லிட்டு அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகளை டார்கெட் பண்ணி அவங்கள் யாருக்காக டார்கெட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இவருக்கு ஃபேவரபுளாக இருக்கும், ஃபேவர் ஏதாவது எதிர்பார்க்குறதா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏன்னா இவருக்கு ஃபேவர் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரிகள் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். அப்போ அந்த இடத்துல இருந்து அவரை தூக்க வச்சு வேற ஆள் அங்கே போட வச்சு ஃபேவரை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஒன்று இவருக்கோ இல்லை வேற யாருக்கோவாது பணத்தை வாங்கிட்டு இதை வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் இன்று அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். இது கம்ப்ளீட்லி எக்ஸ்டார்ஷன் ஜேர்னலிசம். இது வந்து ஒரு புது விதமான விஷயத்தை இவங்க உருவாக்கியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இது ஆல்ரெடி வந்து நக்கீரன்லாம் பண்ணிட்டுருக்கான்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. நக்கீரனை பொறுத்தளவுக்கு அவன் எப்படி பண்ணுவான்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வேலையை சின்ன லெவலில் பண்ணுவான், ரொம்ப தாக்க மாட்டான். ஏன்னா ரொம்ப தாக்கிட்டான்னா திருப்பி அவன் அடிச்சிட்டா தாங்க மாட்டாங்கன்னு தெரியும். பட் இந்த சவுக்கு சங்கர் ஓவராக தாக்கினதுனால திஸ் ஹஸ் பிகம் இரிட்டேட்டிங் திங் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இந்த சமயத்தில் அருண் ஐபிஎஸ் அவர்களை பற்றி அவ்வளோ டெரகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால தான் நீ இப்படியே போயிட்டு இருந்தால் உனக்கு வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இல்லாமல் போயிருமே. தேர் ஷுட் பி செக் அண்ட் பேலன்ஸ் ஃபார் எவ்ரி திங். நீ உன்னுடைய வயிற்று பொழப்புக்கு நீ கட்சிக்காக நீ வேலை பார்த்துட்டு போய் தொலை. ஆனால் எதற்காக நீ இப்படி டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கிற? அதுவும் வந்து ஹானஸ்ட் பீப்புள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறீங்க. அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வர வேண்டும் என்பதற்காக பண்ணப்பட்டது தான் இந்த இத்தனை வழக்குகளும். இல்லை நிறைய வழக்கு யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரே அக்கரன்ஸுக்கு மல்டிபிள் கேஸ் போடப்பட்டுச்சு. எல்லாமே 0 எஃப்ஐஆர் தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே அந்த எஃப்ஐஆருக்கு வந்து எந்த விதமான விசாரணையும் அவசியம் கிடையாது தான். ஆனால் இதை மல்டிபிள் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஒரு அரசியல் ரீதியான விஷயமாக இருந்தால் இப்படி போட்டிருக்க மாட்டார்கள். இப்போ உதயநிதி ஸ்டாலின் மேலே வந்து அவர் அந்த சனாதனத்தை பற்றி பேசுக பல இடங்களில் போட்டாங்க மக்களே. ஆனால் எல்லாத்தையும் ஒரே கேஸாக தான் விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்கு. இதில் அப்படி பண்ணல. எல்லா திருச்சியிலையும் என்கொயரி கூப்பிட்டாங்க, கோயம்புத்தூர்லேயும் கூப்பிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும். உங்களுக்கு சந்தியா ரவிசங்கர் அவர்களுடைய வழக்குன்றது பழைய பெண்டிங் கேஸ். அதே மாதிரி இவங்க வீரலட்சுமி போட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சேம் அக்கரன்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட மல்டிபிள் எஃப்ஐஆரில் ஒரு கணக்கு தான். அதில் வந்து அந்த கணக்கு ஒரு பெரிய கணக்கு கிடையாது. பட் அடுத்தடுத்த விஷயங்கள், கஞ்சா வழக்கு அப்படிங்கிறது அவர் வண்டியில் சீஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சில சந்தேகங்களும் வந்து பொதுவெளியில் வந்து பார்க்கப்படுகின்றது. அது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை காவல்துறை கொடுக்க வேண்டும்ன்றது நம்ம எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இவருடைய ஆஃபீஸ் பூட்டப்பட்டது, சீல் வைக்கப்பட்டது, வீடு சீல் வைக்கப்பட்டது. இது எல்லாமே எதுக்குன்னா இவர் பண்ண எக்ஸ்டார்ஷன் ஜேர்னலிஸ்டுக்காக தான். ஸோ இதில் வந்து கட்சி ரீதியாக எந்த விதமான ஒரு அட்டாக்குமே இல்லைன்றதை நமக்கு தெளிவாக பார்க்க முடியுது. இதனை அவர் தாயார் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அம்மாவுக்கு என்ன தெரியணும், அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியலன்றது தெளிவாக தெரியுது மக்களே. ஷி இஸ் கம்ப்ளீட்லி இன்னோசன்ட்னு தெரியுது. உங்கள் மகன் பண்ண தப்பு, இந்த தப்பு பண்ணிட்டாரு, இதனால தான் இந்த மாதிரியான வழக்கு போடப்பட்டிருக்கின்றது அவங்க தாயாருக்கு தெரியல. நாளைக்கு வழக்கு வரும்பொழுது இது என்ன மாதிரியான விளக்கத்தை சவுக்கு சங்கர் கொடுக்க போகிறாருன்றதான் இங்கே ஆர்வமாக இருக்கிறது. ஏனால் இந்த மாதிரி என்னென்ன பண்ண மாட்டார் இனிமேலுக்கு அப்படின்றதப்போ நான் இனிமேல் வந்து நேர்மையான அதிகாரிகளை நான் வந்து தப்பாக அவங்கள வந்து நான் பிரதிபலித்து டீஃபேம் பண்ண மாட்டேன் அப்படின்ற வார்த்தை வருகிறதா பார்க்கணும். கட்சி ரீதியாக நீங்கள் என்னென்னா பண்ணிட்டு போயிடுங்க, அது வேறு கதை. ஆனால் இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ன்றது வருதான்ற எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் மக்களை. எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் பார்க்கணும். சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு இது வந்து பர்சனலான ஒரு கருத்து மக்கள் எல்லாம் சொல்ல போகிற விஷயம் மட்டும்.
உலகத்தில் எத்தனையோ வந்து கேவலமான அம்மாக்கள்லாம் உண்டு. கேவலமான அம்மாக்கள் நான் சொல்கிறது, ஐ மீன் திஸ் வேர்ட். அதாவது ஒரு பெத்த பொண்ணையோ பையனையோ டோட்டலாக நம்பாமல் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து அந்த பெத்த பையனையும் பொண்ணையும் கடைசி வரை கேவலப்படுத்தி, கடைசி வரை அசிங்கப்படுத்தி, எந்த இடத்துலையும் அவங்க நம்பாமல் இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் உண்டு. ஒரு பெத்த பொண்ணையே கொண்டு போயிட்டு பிராத்தலை விட்டு சம்பாதிக்கிற அம்மாக்களும் உண்டு. ஒரு பெத்த பொண்ணையும் பையனையும் டோட்டலாக நம்பாமல் எல்லாருமே விட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல், அவளை கஷ்ட காலத்தில் கூட இல்லாமல் நல்லா இருக்கிறப்ப வந்து ஒட்டிக்க நினைக்கிற அம்மாக்களும் உண்டு. இப்படி பலவிதமான அம்மாக்கள் உலகத்தில் இருந்தாலும் சவுக்கு சங்கர் கிடைத்த ஒரு அம்மா அப்படிங்கிறவங்க உண்மையிலேயே சவுக்கு சங்கருக்கு மிகப்பெரிய வரம் மக்களே. ஏனால் தான் பையன் தப்பு பண்ணியிருக்கானா பண்ணலையா அப்படிங்கிறதை உட்காந்து யோசித்தா கண்டிப்பாக புத்தி சொல்லும், பையன் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லும். ஆனால் அது ஏற்றுக்க முடியாத ஒரு தாய் தான் சவுக்கு சங்கருடைய அம்மா. ஆமாங்க, என் புள்ள தப்பு பண்ணிட்டான், இப்போ என்ன, என் பிள்ளைய இப்படி பண்ணாதீங்க, விடுங்க, என்ன தான் என் பிள்ளைங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சவுக்கு சங்கருக்கே வந்து ஒரு 48 இயர்ஸ்ன்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு 68 வயசாவது இருக்கும். ஒரு 68 வயசு. அந்த வயசில் ஒரு வயசானவங்க இன்னும் தன் பிள்ளைக்காக இப்படி உட்காந்து கோட்டு கலையிறாங்க, வராங்க, போகிறாங்க அப்படின்னால் இப்போ எந்த அளவுக்கு அவங்க பையன் மேலே வந்து தப்பே பண்ணாலும் என் பிள்ளை தாங்க, என் பிள்ளைய விட்டுருங்க அப்படின்னு அந்த அம்மா கெஞ்சற ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பாருங்கள் மக்கள். என் பிள்ளைய விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளைய வந்து தண்டிச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் என் பிள்ளை அப்படின்னு அந்த அம்மா அழுகுறாங்க. இது ஒரு அம்மா ஆஸ்பெக்டில் பார்க்குறப்போ சவுக்கு சங்கருக்கு கிடைத்த ஒரு தாய் என்பவர் நீ ரியலி ஹீ இஸ் கிஃப்டட். என்னன்னால் வெளியே வந்த இப்போ இந்த கேஸ்லேருந்து வெளியே வராமலேயா இருக்க முடியாது மக்களே, வெளியே வர முடியும், கோர்ட் நினைத்தால் அதை செய்ய முடியும். வெளியே வந்ததுக்கப்புறம் சவுக்கு சங்கர் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறது நாளைக்கு அவர் கொடுக்க போகிற பிரமாண பத்திரத்தை தெரிஞ்சு போகுது நமக்கு ஒன்று. பட் பிரமாண பத்திரம் நிறைய இடங்கள் அவர் கொடுத்தும் மீண்டும் மீண்டும் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இங்கே கூடுதலான ஒரு வருத்தமான ஒரு தகவல். ஏன்னால் G2 விஷயத்துக்கு பிரமாண பத்திரம் கொடுத்தாரு, ஓப்பன் கோர்ட்டில் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்தாங்க, அது மீறியும் பேசுகிறார். இன்னும் சில வழக்குகளில் வந்து அது லைக்கா விஷயத்துலையும் கொடுக்கப்படுச்சு, அது மீறியும் பேசுகிறார். பட் இது வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஒரு வாழ்க்கை, அடுத்த ஒரு லைஃப் அப்படிங்கிறது அவருக்கு அமையுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனால் பிரமாண பத்திரத்தில் என்னென்ன குறிப்பிட போகிறான்றதை தாண்டி இதுக்கு மேலே அவர் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது 2 things இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நினைக்கிற மக்களே. ஒன்று, a person should live a peaceful life. இப்போது சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு எவனை காலம் வரலாம், யாரை வந்து தப்பாக டெரகேட்டரியாக பேசலாம், யாரை வந்து டிஃபேம் பண்ணலாம், எவனை வந்து இறக்கலாம் அந்த பொசிஷன் அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஏர்ஜ்லேயே போகிற ஒரு வாழ்க்கை சவுக்கு சங்கருக்கு தான். அந்த வாழ்க்கை, அந்த நடைமுறை தான் இன்றைக்கு சவுக்கு சங்கரை இந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை வாழணும் அப்படின்னால் சவுக்கு சங்கர் வெளிவந்ததுக்கு பிறகு நிச்சயமாக 100க்கு 200% அதிமுக இணைஞ்சிருவார். இதில் மாற்றமே இருக்க போகிறது இல்லை மக்களே, நமக்கு தெரிந்த ஒரு அனுமானத்தை சொல்கிறேன். ஏன்னால் தனியாக இருந்தால் அவருக்கு இப்போ கவர்மெண்ட் சம்பளமும் கிடையாது, டோட்டலாக வந்து அவர் சேனலை காலி பண்ணியாச்சு, அவருடைய மக்கள்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயாச்சு. இப்போ எல்லாருமே நினைக்கிறாங்க, ஆமாம் ஏன் இப்படிலாம் பண்ணார் அப்படி யோசிக்க வைக்கிற அளவுக்கு விஷயம் வந்துருச்சு. வெளியே வந்தார்னால் சவுக்கு சங்கருக்கு ஒரே அடைக்கலம்ன்றது அதிமுக மட்டும்தான். அப்படி அதிமுக கூட சேர்ந்துட்டு ஒன்று அதிமுக ஐடி விங்கில் போய் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்களோ, இல்லை இவரே கூட திரும்ப சவுக்குன்றதை ரீஓப்பன் பண்ணி தான் பண்ணாலுமே ஹீ இஸ் பிராண்டட் ஆஸ் அதிமுகஸ் ஏடிஎம்கேஸ் சேனல். அப்படி போயிட்டு திமுகவுடைய ஏதாவது திட்டங்களையோ திமுக பண்ணக்கூடிய தப்புகளையோ அவர் வெளியே சுட்டி காமிச்சிக்கிட்டு அப்படி வாழ்க்கை அது வந்து ஒரு பெரிய தப்பாக இருந்துட போகிறது கிடையாது மக்கள். ஏன்னால் கட்சி சார்ந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு கொண்டு போயாச்சுனால் ஆப்வியஸாக எது தான் பேசுவாங்க அப்படிங்கிறது இது ஓப்பன் சைடாக வெளியே தெரிஞ்சு போயிடும். அது கூட ஹீ கேன் live like a smooth and peaceful life. அது இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இவர் வாழ்கிறாரோ இல்லையோ, இவர் அவங்க அம்மாவுக்கு பீஸ்ஃபுல் லைஃப் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறது தான் இங்கே அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்படிப்பட்ட அம்மா அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ரொம்ப 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 சூஸியாக தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அம்மாவுக்கு அவங்களுடைய கடைசி காலங்களில் கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தராமல் சவுக்கு சங்கர் மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்டார்ஷன் ஒர்க்கையும்
இல்லை பல பேருக்கு இவர் அடியாளாக வேலை பார்த்துக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து இவங்க பணத்தை மட்டும் இவர் கொடுத்துக்கிட்டு அதன் மூலிமா அவங்க வந்து பெனிஃபிட் பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரி வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல் லைஃபாக நான் வாழ போகிறேன்னு வெளியே வந்து வாழ போடுறது இவருக்கு மட்டும் நாட் அ பீஸ்ஃபுல் லைஃப் மக்களே. அவங்க அம்மாவுக்கும் பெரிய பீஸ்ஃபுல் லைஃப் சொல்லிக்க விரும்புகிறோம். ஸோ அவங்க அம்மா இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்த போகிறாரா, இல்லை கஷ்டப்படுத்தாமல் போதும் நிறைய தப்பு பண்ணிட்டோம் வாழ்க்கையில், இதுக்கு மேலே தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, லெட்ஸ் லிவ் அ பீஸ்ஃபுல் லைஃப். இப்போது இவர் அடுத்த கடைசி இவர் லைஃபோடைய லாஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் என்னென்னு பார்த்தா பாலிடிக்ஸ் தான். அதிமுகவில் சேர்ந்தாச்சு, ஏதாவது நாங்கள் ஊட்டி உட்காந்துருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இந்த மாதிரி தப்புகளை செய்யக்கூடாது, என்னோட இந்த தப்புலாம் அழிஞ்சு போட்டு நினைக்கிறாரா அப்படிங்கிறதை நாளைக்கு தரப்போட பிரமாண பத்திரம் ஓரளவுக்கு நமக்கு வந்து அதை காட்டி கொடுக்கும் மக்களே. அந்த பிரமாண பத்திரத்தை தாண்டி இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி ரியலாக வாழ போகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இன்னொரு விஷயம், அப்படி இவர் கண்டெம்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு இவர் சொன்ன விஷயங்கள் இன்னும் அதிகமாக போயிட்டுருக்கு. இவருடைய டெரகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் இவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தப்பான அந்த ட்ரக்ஸா. ஏன்னா அவருக்கு அந்த பழக்கம் வந்து அவருக்கு ஒட்டிக்குச்சின்னு ஒரு தகவலும் வெளியே பரவலாக பேசப்படுது. அப்போ அந்த தப்பான அந்த ஒரு ட்ரக்ஸ் தான் அவரை பேச வைக்கிறதுனால் அந்த வயசான ஜீவனுக்காக அந்த ஒரு பழக்கத்தையே தூக்கி போடுறதுக்கு யோசிக்காமல் தூக்கி போடணும் சவுக்கு சங்கர்ன்றது நம்மளுடைய தாழ்மையான ஒரு கோரிக்கை. ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வாழ்கிறது தான் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியுன்றதை இவர் யோசிப்பாரா இல்லையான்றது we are expecting the பிரமாண பத்திரம் வெரி ஈகர்லி மக்களே. நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம்.